Very good evening, students. Warm welcome to NEET Score App. From today onwards, we are going to discuss small topic in everyday small topic, that is in Floem batch. See, this year result, we have got a very good result. So, congratulations to NEET achievers. Okay. Daily, you refresh. See, this is useful for 11th studying students, 12th studying students, those who are repeater, everybody. It is very useful. Every day, one concept we are going to take. That is, we will discuss. If you have any doubt, you can ask in the comment section. Let us start. Today we are going to discuss about biological classification. In this lesson, only one topic we are going to take, that is, what is biological classification, what are the types of classification. That concept we are taking today. Biological classification is, what is biological classification? Why we need biological classification? What is it actually? This is art of identification of distinction among the various organisms and then placing them in various groups. What is the main purpose of this classification? First வந்து என்ன செய்யணும், அந்த ஆர்கானிசத்தை குரூப் பண்ணிட்டு, இந்த குரூப் பண்ணிட்டு அந்த குரூப்பை வந்து ஒரு குரூப்புக்கு கீழேயும் வைக்கிறது தான் biological classification உடைய கான்செப்ட். The purpose of this classification, organize. இதனுடைய பர்பஸ் என்ன? கிளாசிபிகேஷன் உடைய பர்பஸ் என்னது? கிளாசிபிகேஷன்னா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு நிறைய சாமான் வாங்குறோம். இந்த சாமான் வந்து இது கிச்சனுக்கு உண்டானது, இது லிவிங் ரூமுக்கு, இது ஸ்டடி ரூமுக்கு, அந்த மாதிரி பிரிச்சு வைக்கிற மாதிரி இதுல ஆர்கனைஸ் பண்றோம். வாஸ்ட் known number organism into different categories. ஃபர்ஸ்ட் அப்ப இது வந்து கேட்டகரிஸ் பிரிச்சுக்கிறோம் இல்லையா அந்த பொருட்களுக்கு, அதே மாதிரி இந்த ஆர்கானிசத்திலையும் என்ன செய்யறோம், நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை பிரிச்சுக்கிறோம். கிளாசிபிகேஷன், biological classification is the scientific procedure. See, இது வந்து நார்மல் ப்ரொசீஜர் கிடையாது, சயின்டிபிக் ப்ரொசீஜர். சயின்டிபிக் ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு, இப்ப நீங்களே ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய கொலோக்கியல் லாங்குவேஜ்ல தான் அந்த நேம் வைப்பீங்க அந்த பிளான்ட்டுக்கு ஒரு ஃப்ளவருக்கு. அது வந்து ஃபாரின்ல இருந்து வர்றவங்க இல்ல எனி கண்ட்ரி வரவங்களுக்கு பார்க்கும்போது அந்த அந்த பூனுடைய நேம் வந்து அவங்களுக்கு புரியாது. ஸோ காமனா ஒரு வந்து சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், சிஸ்டம் ஆஃப் நேமிங் த பிளான்ட்ன்ற ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ப்ரொசீஜர் தான் என்னது? சயின்டிபிக் ப்ரொசீஜர். அதுல என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் இன் ஹைரார்கியல் சீரீஸ். வாட் இஸ் ஹைரார்கியல் சீரீஸ்? ஹைரார்கியல்னா நம்ம என்ன சொல்றோம்? கிங்டம். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நான் எப்பவுமே சொல்லுவேன், அது ஞாபகம் வச்சு. கிங் பிலிப் came over for green soup அப்படின்னு நான் எப்போ சொல்லுவேன். இந்த கிங் பிலிப் கேம் ஓவர் ஃபார் கிரீன் சூப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துனீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டர்ஸ் எடுத்துனீங்கன்னா நீங்க வந்து ஹைரார்கி ஃப்ரேம் பண்ண முடியும். கிங்டம், ஃபைலம், C for class, O for order, F for family, G for genus, S for species. இதுதான் ஹைரார்கியல் ஆர்டர். இது வந்து எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, similarities and dissimilarities. It is based on the similarities and dissimilarities பேஸ் பண்ணி தான் இந்த குரூப்பிசம் குரூப் பண்ணாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன இருக்கு? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம், நேச்சுரல் கிளாசிபிகேஷன், நேச்சுரல் ஃபைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன். ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல், ஃபைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன். இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்னா என்னது?
only external character, morphological character மட்டும்தான் எடுத்துக்கிறது. மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 1 or 2 கேரக்டர் மட்டும்தான் அதுலயும். மார்ஃபாலஜின்னு ஒரு பிளான்ட்டினுடைய மார்ஃபாலஜின்னு வரும்போது என்னென்னலாம் இருக்கும், ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும், ஃப்ளவர் இருக்கும், ஃப்ரூட் இருக்கும், பட் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும். இவ்வளோ எக்ஸ்டர்னல்ல உங்களுக்கு பாக்குறீங்க. அந்த எக்ஸ்டர்னல்ல ஏதாவது 1 or 2 கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு பண்ணினீங்கன்னா அது வந்து என்னது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஸோ இதுல வந்து என்ன எடுத்துக்கல, ஓவரால் மார்ஃபாலஜி இஸ் நாட் கன்சிடர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் morphological character alone, that too not entire morphological character, 1 or 2 character only it is taken into consideration. Natural system of classification, natural system of classification la எந்த character எடுத்துட்டாங்கன்னா complete morphology. complete morphology na எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க, எல்லா கேரக்டரையும் எடுத்து பார்த்திருக்காங்க. in it the classification of whole plant is included. எதெல்லாம் like root, stem, leaf, flowers எல்லாமே எடுத்திருக்காங்க. maximum character இதுல எடுத்திருக்காங்க, maximum character எடுத்திருக்காங்க. both morphology and phylogeny are considered. இதுல வந்து phylogenetic classification தான் main importance எதுக்கு கொடுக்கணும், evolution தான். phylogenetic னா என்னது, evolution னு பேரு. அது வந்து என்னது பிரிமிட்டிவ் கேரக்டர்ல இருந்து அட்வான்ஸ்டு கேரக்டர் வரைக்கும் இருக்கிறது தான் எவல்யூஷன் நம்ம சொல்லுவோம். இது வந்து என்னது மார்ஃபாலஜி அண்ட் ஃபைலோஜெனி. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் 1 or 2 கேரக்டர்ஸ் ஆஃப் மார்ஃபாலஜி, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் கம்ப்ளீட் மார்ஃபாலஜி, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் மார்ஃபாலஜி அண்ட் ஃபைலோஜெனி. இதை நல்லா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துருவோமா? Biological classification is divided into 3 types: artificial classification, natural classification, natural and phylogenetic classification. Artificial system of classification என்னது, it is based on 1 or 2 characters of morphological character, 1 or 2 morphological character. Natural system of classification based on what? Complete morphological character. Natural and phylogenetic system of classification, it is based on morphology as well as phylogeny. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். இப்போ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம 1 or 2 மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் தான் எடுத்துக்க போறோம்ன்றத பார்த்தோம். இப்போ இதை யாரு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லினேயஸ். அப்ப லினேயஸ் வந்து எந்த மாதிரி கேரக்டரை அவரு எடுத்துட்டாரு அப்படின்றத பார்ப்போம். அவருடைய கிளாசிபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 characters only. 2 கேரக்டர் மட்டும்தான் எடுத்துட்டாரு. என்னென்ன கேரக்டர் இது கண்டிப்பா கேட்பாங்க. சேமனையும் கார்பலையும் மட்டும்தான் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணாரு. என்ன ஸ்டேமனையும் கார்பலையும் டிவைட் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மேக் பண்ணது 24 கிளாஸஸ். அவர் வந்து என்ன பண்ணாரு, ஸ்டேமனும் ஸ்டைலையும் மட்டும் வச்சு அவரு பிரிச்சாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மொனாண்ட்ரியா, டயாண்ட்ரியா, ட்ரையாண்ட்ரியா, பாலியாண்ட்ரியா, நனாண்ட்ரியா. மொனாண்ட்ரியா, மொனாண்ட்ரியானா 1, மோனோனா 1, ஆண்ட்ரியானா 1 ஸ்டேமன். ஸோ ஒரு ஸ்டேமன் இருக்கிறதெல்லாம் மொனாண்ட்ரியால வருது. எந்த பிளான்டா இருந்தாலும் ஒரு ஸ்டேமன் இருக்கிறது எல்லாமே என்னது, அத்தனையும் மொனாண்ட்ரியால வருது. டயாண்ட்ரியானா டை ஆண்ட்ரியா, 2 ஆண்ட்ரீஷியம் ஆர் 2 ஸ்டேமன்ஸ், அது எல்லாம் வந்து இது டயாண்ட்ரியால வருது. ட்ரையாண்ட்ரியான்றது என்னது, 3 ஸ்டேமன் உள்ளது. பாலியாண்ட்ரியானா மோர் தேன் 3, so many stamen. Nanandriana no stamens at all, only. So in some plant இப்போ நனாண்ட்ரியான்றது என்னது, நோ ஆண்ட்ரியா ஆர் நனாண்ட்ரியா அப்படின்னா என்னன்னா அது ஃபுல்லாவே எப்படி இருக்கும், கிரிப்டோகேமஸ் ஃப்ளவரா இருக்கும். கிரிப்டோகேமஸ்னா என்னது, அங்க வந்து ஒன்லி ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும், மேல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது வந்து நோ ஆண்ட்ரியா நனாண்ட்ரியான்னு நம்ம சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் என்னது, 1 or 2 கேரக்டர் எடுத்துக்கிறோம். அதை ப்ரப்போஸ் பண்ணவர் யாரு, லினேயஸ். லினேயஸ் எந்த 2 கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு, ஸ்டேமன்ஸ் அண்ட் கார்பல். அடுத்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். நேச்சுரல் சிஸ்டம் கிளாசிபிகேஷன் ரீகால் பண்ணிக்கோங்க. இது பேஸ்ட் ஆன் வாட்,
It is based on overall all the character, complete morphological character. So அப்ப stem, root, leaf, flower எல்லாமே வரும். So complete morphological character இருக்கு. இது natural system of classification. It is considered to be best classification. Is represented the natural similarities as well as different dissimilarities of the plant. Dissimilarities irukka, similarities ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் interrelationship பேஸ் பண்ணி தான் இந்த natural system construct பண்ணிருக்காங்க. In this type, the plants pertaining the same group display many similarities, but in artificial classification, plants which are, see difference artificial system ko natural system ko enna difference, அங்கேயும் மார்ஃபாலஜி தான் இங்கேயும் மார்ஃபாலஜி தான், ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன கேரக்டர் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா அங்க ஒன்லி 1 or 2 சிமிலர் கேரக்டர் தான் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ எடுத்துட்டாரு யாரு, லினேஸ் எடுத்துக்கிட்டாரு. லினேஸ் எடுத்துட்டதுல வந்து ஸ்டேமனியும் கார்பல்லையும் டிஃபரன்ஸ் இப்படி மொனாண்ட்ரியா டயாண்ட்ரியா அப்படின்னு எடுத்துட்டாரு. இதே டிசிமிலாரிட்டிஸ் வந்து எதுல வந்திருக்கும், ஸ்டெம் ரூட், ஒன்னு வந்து க்ரீப்பரா இருக்கும், ஒன்னு வந்து ஸ்டெம்மா இருக்கும், இன்னொன்னு வந்து ட்ரீயா இருக்கும். அந்த மாதிரி டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது அந்த கேரக்டரை எடுத்துக்கல. அப்போ அது ஒரு டிராபேக் தான். ஸோ நிறைய டிசிமிலாரிட்டிஸ் இருக்கும். நிறைய கேரக்டர் எடுத்துக்கும் போது நிறைய டிசிமிலாரிட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பைலோஜெனடிக்னால என்னது, எவல்யூஷன் பேஸ்ட். பைலோஜெனடிக்னாலே எவல்யூஷன் பேஸ்ட். எவல்யூஷன்னா என்னது, கேரக்டர்ஸ் ஃப்ரம் பிரைமரி கேரக்டர் டு அட்வான்ஸ்டு கேரக்டர் ஆர் பிரிமிட்டிவ் கேரக்டர் டு அட்வான்ஸ்டு கேரக்டர். அதுதான் வந்து நம்ம எவல்யூஷன் சொல்லுவோம். இப்ப நேச்சுரல் பைலோஜெனடிக்ஸ்னு வரும்போது நேச்சுரல் சிஸ்டமும் எடுத்துக்குவாங்க, அட் த சேம் டைம் மார்பாலஜி. இதுல என்ன, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல ஹோல் மார்பாலஜி இஸ் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஸோ மார்பாலஜி இங்க எடுத்துப்பாங்க, எவல்யூஷனும் எடுத்துப்பாங்க. அந்த சிஸ்டம்க்கு தான் நேச்சுரல் பைலோஜெனடிக்ஸ்னு பேரு. யாரு வந்து இந்த வேர்டை ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லமார்க். லமார்க் ப்ரப்போஸ்ட் பைலோஜெனின்ற வேர்டை ப்ரப்போஸ் பண்ணாரு. ஹெய்கல் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு, கான்செப்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. கான்செப்ட்னா என்னது, இந்த பிரைமரி டு பிரிலிமினரி, தட் இஸ் பிரிமிட்டிவ் டு அட்வான்ஸ்டு கேரக்டர்னு ப்ரப்போஸ் பண்ணது ஹெய்கல். சார்ல்ஸ் டார்வின் என்ன ப்ரப்போஸ் பண்ணாருன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன். எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்ற ஒரு புக்ல தான் அவர் வந்து என்ன செஞ்சாரு, பைலோஜெனினா என்ன, சீக்வென்ஸ், வாட் இஸ் தி சீக்வென்ஸ், பிரைமரி. இப்ப நம்ம வந்து பிளான்ட் கிங்டம்னு எடுத்துட்டோம்னா பிளான்ட் கிங்டம் வந்து எப்படி டிவைட் பண்றோம், நான் வாஸ்குலார், வாஸ்குலார்னு பண்றோம். நான் வாஸ்குலார்ல எப்படி பண்றோம், தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா. எப்படி இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்றோம், தாலோனா மார்பலாஜிக்கலி அது எப்படி இருக்குது, தாலஸ் லைக் ஆர்கனைசேஷன். பிரையோனா என்னது, ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக். ஸோ அப்போ தாலஸ்னா லீஃபே பிரிக்க முடியாது, லீஃப் எது, ஸ்டெம் எது, ரூட் எதுன்னே பிரிக்க முடியாது. அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் என்னது, ஸ்டெம் லைக், ரூட் லைக், லீஃப் லைக் கேரக்டர். அதுல இருந்து அட்வான்ஸ்ட் என்னது, எக்ஸாக்ட் ஸ்டெம், ரூட், லீஃப். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பேரு தான் எவல்யூஷன் பேரு, சீக்வென்ஸ் ஆஃப் எவல்யூஷன் பேரு. பேஸ்ட் ஆன் ஃபியூ மார்பலாஜிக்கல் கேரக்டர். அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாருன்னா என்னென்ன கேரக்டர் எடுத்துட்டாரு அரிஸ்டாட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது பிளான்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஹெர்ப்ஸ், ஷ்ரப், ட்ரீஸ். HST, ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீ அப்படின்னு சொன்னார். அனிமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இணைமா, அணைமா. இணைமானா என்னது, ஆர்பிசியை பேஸ் பண்ணி அவர் என்ன செஞ்சாரு, அனிமல்ஸை டிவைட் பண்ணாரு. வித் ஆர்பிசி, வித்தவுட் ஆர்பிசி. இப்போ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இது கேட்பாங்க கண்டிப்பா क्वेश्चन, அரிஸ்டாட்டில் on what basis his classification is about. His classification is about few morphological character. So this is an example for what, artificial system of classification. Few character தான் எடுத்துட்டு இருக்கு. அப்போ இது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் அரிஸ்டாட்டிலுடைய கிளாசிபிகேஷன். இது பிளான்ட்ல என்ன பண்ணாரு அவரு, ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீ. எதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கோ அதெல்லாம் ஹெர்ப், நடுத்தரமா இருக்கிறதெல்லாம் ஷ்ரப், பெருசு பெருசா இருக்கிறதெல்லாம் ட்ரீ. அவ்வளவுதான், எந்த ஃபேமிலியா வேணாலும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது வந்து அரிஸ்டாட்டில். அதே போல அனிமல்ஸ்ல சொல்லணும் இல்லையா, அனிமல்ஸ்ல எவ்வளவோ இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, ஊர்வன, பரப்பன, நடப்பனன்னு இருக்கு இல்லையா.
அதை வந்து அப்படி பிரிக்காம அவர் எப்படி பண்ணாருன்னா ஆர்பிசி வித் ஆர்பிசி வித்தவுட் ஆர்பிசின்னு பிரிச்சார். டூ கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, கிளாசிபிகேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளாசிபிகேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணாங்கன்னா ரெண்டா பிரிச்சாங்க. எதெல்லாம் பிளான்ட்டோ பிளான்ட், எதெல்லாம் அனிமலோ அண்டர் அனிமல், அப்படி பிரிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, அண்டர் பிளான்ட்ல தான் வந்து என்னது ஹெர்ப்ஸ் ஷப்ஸ் ட்ரீ. முதல்ல பிளான்ட் அனிமல்னா ஃபர்ஸ்ட் பிரிச்சதே எப்படி, இதெல்லாம் பிளான்ட் இதெல்லாம் அனிமல்னா ஃபர்ஸ்ட் பிரிச்சாங்க. அதுக்கு அடுத்தது பிளான்ட்ன்றது உனக்கு பார்த்தாலே தெரியும். அப்ப பிளான்டனுடைய கேரக்டர்லாம் என்னென்னலாம் பிளான்ட்னு பிரிச்சாங்க, செல் வால் இருக்கணும், அதனுடைய ஃபுட்டை அதுவே தயாரிக்கணும், அப்படி இருக்கிறதெல்லாம் அண்டர் பிளான்ட். செல் வால் ஆப்சென்டா இருக்கணும், அதனுடைய ஃபுட்டை செல் வால் ஆப்சென்டா இருக்கணும், அது ஹெட்ரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனா இருக்கணும், அதெல்லாம் அனிமல்ஸ் அப்படின்னு பிரிச்சாங்க. ஏன்னா நம்ம இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து அனிமல், இது வந்து கேட்டை பார்த்தோன்னா அனிமல், ஹைபிஸ்கஸ் ட்ரீயை பார்த்தோன்னா இது ட்ரீ பிளான்ட்னு பிரிச்சிடுறோம். ஆனா இந்த அமீபா, அடுத்து பாரமேஷியம், அப்புறம் ஜூ பிளாங்டான், இதெல்லாம் பார்க்கும்போது எது பிளான்ட் எது அனிமல்னு பிரிக்க முடியாது. அதுக்கு தான் அவர் எப்படி பண்ணாரு, செல் வால் இருந்ததுன்னா அது பிளான்ட், செல் வால் இல்லைன்னா பிளான்ட் இல்லை அனிமல். ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் இருந்தா அது பிளான்ட், ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் இருந்தா அது அனிமல் அப்படின்னு பிரிச்சார். இப்ப இவருடைய சிஸ்டம்ல வந்து எதெல்லாம் பிரிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா யூகேரியாட் ப்ரோகேரியாட் எல்லாமே ஒரே இதுலதான். ஏன்னா பிளான்ட்லயும் யூகேரியாட் இருக்கும் ப்ரோகேரியாட் இருக்கும், அது எல்லாமே பிளான்ட்ல தான். அனிமல்ல வந்து யூகேரியாட் ப்ரோகேரியாட்னா அது அனிமல்ல தான். போட்டோசிந்தட்டிக் கிரீன் அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக் ஃபஞ்சை எல்லாமே ஒரே இதுல தான் இருந்தது இவருடைய கிளாசிபிகேஷன்ல. இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த டெவலப்மெண்ட் எவல்யூஷன் பாத்தீங்கன்னா, எவல்யூஷனே எப்படி வரும், ஃபர்ஸ்ட் டூ கிங்டம் கிளாசிபிகேஷன். டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது 3 கிங்டம் கிளாசிபிகேஷன், அடுத்தது 4 கிங்டம் கிளாசிபிகேஷன், 5 கிங்டம் கிளாசிபிகேஷன், 6 கிங்டம் கிளாசிபிகேஷன். 2 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல என்னது, அனிமல் அண்ட் பிளான்ட். ஓகே, இதை யார் சொன்னது, லினேயஸ். ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு, லினேயஸ். இந்த மாதிரி ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இதை சொன்னது வந்து 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் இஸ் ப்ரொபோஸ்டு பை லினேயஸ். அடுத்தது 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் ப்ரொபோஸ்டு பை ஹெய்கல். ஹெய்கல் வந்து என்ன பண்ணினார், பிளான்ட் அனிமல்னு பிரிக்கிறதோட இல்லாம இதுல யூனிசெல்லுலாரா வர்றதெல்லாம் ஒரு கிளாஸ், ஒரு கிங்டமா போட்டார். அனிமல், பிளான்டே அண்ட் தென் புரோட்டிஸ்டான்னு கொண்டு வந்தார். புரோட்டிஸ்டால என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் அண்டர் புரோட்டிஸ்டால போட்டார். ஓகேவா? சோ இதுல என்ன வேற என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலயும் வந்து யூகேரியாட் அண்ட் ப்ரோகேரியாட் போத் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டால வந்து பாத்தீங்கன்னா யூகேரியாட்டும் ப்ரோகேரியாட்டும் ரெண்டுமே புரோட்டிஸ்டால தான் இருக்கும். ஓகேவா? சோ போத் மல்டிசெல்லுலார் அண்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்டர் புரோட்டிஸ்டா. சோ இது எல்லாமே அதுலயே இருந்தது. அந்த மாதிரி பிரிச்சாரு. அனிமல் பிளான்ட்ன்றது தவிர்த்து மீதி என்னென்னலாம் இருந்ததோ அதை வந்து என்ன செஞ்சாரு, யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார், அப்புறம் யூகேரியாட், ப்ரோகேரியாட் எல்லாமே அண்டர் புரோட்டிஸ்டால வச்சுட்டாரு. இப்போ 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் என்ன பண்ணாரு, 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணது, லினேயஸ். லினேயஸ் என்ன பண்ணாரு, பிளான்ட் அனிமல்னு பிரிச்சாரு. பிளான்ட் அனிமல்னு எதை வச்சு பிரிச்சாரு, ஃபர்ஸ்ட் செல் வால் இருக்கணும், அடுத்த கண்டிஷன் ஆட்டோட்ராபிக்கா இருந்ததுன்னா அது பிளான்ட், செல் வால் இல்லாம ஹெட்ரோட்ராபிக்கா இருந்ததுன்னா அது அனிமல்னு பிரிச்சார். அடுத்த 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணாரு, ஹெய்கல். ஹெய்கலினுடைய கிளாசிபிகேஷன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், அதே மல்டிசெல்லுலார் லோயர் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதெல்லாம் கூட என்ன பண்ணாரு, புரோட்டிஸ்டால போட்டார். அதுல மல்டிசெல்லுலார்னு சொல்ல முடியாது, அதுல வந்து என்னது, ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட் புட் இட் இன் ஒன் கிங்டம்.
யூகேரியாட்டும் போட்டாரு, ப்ரோகேரியாட்டும் போட்டாரு. அதுதான் புரோட்டிஸ்டான்றது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன். ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா அது வந்து அதுல எந்த கிங்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மொனிரான்ற அதுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது மொனிரா. மொனிரா எப்படி செப்பரேட் பண்ணாங்க ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன்லன்னா, இந்த புரோட்டிஸ்டால இருக்கிற யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரைஸ் பண்ணி முனிரால போட்டாங்க. அப்ப இதுல என்ன இருக்கும், யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ மொனிரானா என்ன, யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ், புரோட்டிஸ்டானா யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ், அப்படி பிரிச்சாங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல விட்டாக்கர் வந்து என்ன பண்ணாரு, எந்த மெயின் கிரைட்டீரியா எடுத்துட்டாரு அவருக்கு டிவிஷனுக்கு, மெயின் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், phylogenetic relationship, mode of nutrition, reproduction, body thallus, organization. இதுதான் அவர் வந்து மெயினா எடுத்துக்கிட்டார். இப்போ விட்டாக்கர்னுடைய கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா கிங்டம் எதெல்லாம் வச்சாரு, மொனிரா, புரோட்டிஸ்டா, இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது, எம்பிஎஃப் பிஏ, எம்பிஎஃப் பிஏ, எம்பினுடைய ஃபீமேல் பிஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்றதுதான் ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன். இப்போ மொனிரான்றதெல்லாம் என்னென்ன, எதெல்லாம் மொனிரா, யூ பாக்டீரியா, ரிக்கெட்சியா, ஆக்டினோமைசிட்ஸ், பிஜிஏ, ஆர்கிபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா. புரோட்டிஸ்டா, டைனோஃபிளாஜெலேட், டயட்டம்ஸ், யூக்ளினாய்ட், ஸ்லைம் மோல்ட், புரோட்டோசோவா. மைக்கோட்டாக்கு வந்து ஃபஞ்சை, ட்ரூ ஃபஞ்சை. பிளான்டே, algae, bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperm. Animalia all invertebrate and vertebrate organism. Carl Woese தான் என்ன பண்ணாரு, சிக்ஸ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல சிக்ஸ் கிங்டம் கிளாசிபிகேஷன் ஃபைவ் கிங்டம் வரைக்கும் என்னது, மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ 5 கிங்டமா இருந்தது. சிக்ஸ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ஆர்கிபாக்டீரியாவை தனியா பிரிச்சார். ஆர்கிபாக்டீரியாவை சிக்ஸ்த் கிங்டமா பிரிச்சார். என்ன வந்து பிரிச்சாரு, ஆர்கிபாக்டீரியாவை சிக்ஸ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல பிரிச்சார். ஸோ இப்போ டொமைன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமைன் இஸ் நத்திங் பட் சூப்பர் கிங்டம். டொமைன்ஸ் பிலாங் டு சூப்பர் கிங்டம் லெவல். கிங்டம் அடுத்து சூப்பர் கிங்டம். இதுல வந்து பிளான்ட் கிங்டம் வாஸ் கிளாசிஃபைடு பை தியோஃபாஸ்டஸ் இன்டு 4 group. தியோஃபாஸ்டஸ் வந்து பிளான்ட் கிங்டம் எதை பேசிஸ் வச்சு பண்ணாரு, growth habit வச்சு. The term annual, biennial, perennial இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் அவர் வந்து என்னது இந்த டேர்ம் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணது தியோஃபாஸ்டஸ். annualனா within an year plant complete its life cycle. biennialன்றது within 2 years, first year it completes its vegetative, second year it completed reproductive. perennialன்றது வந்து year together. இப்போ நீங்க மேங்கோ ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா years together it will gives fruit, அது perennial. biennialன்றது first yearல vegetative கொடுக்கும், அடுத்த இயர்ல தான் fruit கொடுக்கும். annualன்றது within an year ரெண்டுமே முடிச்சிடும். Two kingdom classification was proposed by Linnaeus. Linnaeus gave artificial system. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா லினேயஸ் கிளாசிபிகேஷன் சொல்லலாம். அடுத்தது அரிஸ்டாட்டிலுடைய கிளாசிபிகேஷன். பென்தமன் ஹூக்கரோட கிளாசிபிகேஷனுக்கு எதனுடைய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். பைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா எய்க்லர்னுடைய கிளாசிபிகேஷன். The biggest phylogenetic classification of plant kingdom by Oswald Tipo. Zoidogamy என்னது, is a process of sexual reproduction or fertilization where the male gamete is motile. Male gamete motile இருக்கணும். They have flagella or cilia. Motileனாலே movement இருக்குன்னு அர்த்தம்.
அதுக்கு ஃபிளாஜெல்லாவோ சிலியாவோ இருக்கும். Those plant which use the process of zoidogamy are known as zoidogamous flower. Zoidogamous-னா என்னது? மூமெண்ட் இருக்கணும். மேல் கேமெட்டுக்கு மூமெண்ட்னா அதுக்கு வந்து ஃபிளாஜெல்லாவோ சிலியாவோ இருக்கிறதுனால த்ரூ வாட்டர் அந்த மாதிரி ஒரு மீடியத்துல அது போய் என்ன ஆகுது, ரீச் ஆகுது. த்ரூ வாட்டர் ஆர் ஏர் it reaches the female reproductive part. So இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, இதெல்லாம் வந்து ஜாய்டியோகாமி. ஜாய்டியோகாமினா என்னது? நீங்க இது படிச்சிருப்பீங்க, ஐசோகாமஸ், அனைசோகாமஸ், ஊகாமஸ். இது வந்து என்னது, மேல் கேமெட் வந்து மூவ் பண்ணி போச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு process of sexual reproduction or fertilization where the male gamete is motile. அப்போ fertilization இருக்குதுன்னா அந்த பேரு வாட்டர். இப்போ இதுக்கு வந்து என்னன்னா வாட்டர் எசென்ஷியல், வாட்டர் இருக்கணும் பிளஸ் motile gamete, motile male gamete. இது இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஜாய்டியோகாமின்னு பேரு. zoidogamy. Siphonogamina என்ன? இதுல வந்து மேல் கேமெட்ஸ் ஆர் நான் மோட்டைல். மோட்டைல்னு போட்டு ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வருதுன்னா நான் மோட்டைலா இருக்கிற மேல் கேமெட்டுக்கு ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் சைஃபனோகாமி. இதுல வந்து நோ சிலியா. அப்ப நோ சிலியானா அப்ப என்ன ப்ராசஸ் இருக்கணும்? நோ சிலியா இருந்ததுன்னா, சிலியா ஆர் ஃபிளாஜெல்லா ஆர் மொட்டைல் கேமிட்டா இருந்ததுன்னா, மொட்டைல் பிளஸ் வாட்டர் மீடியமா இருந்ததுன்னா தட் பிகம்ஸ் ஜாய்டியோகாமி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மொட்டைலா இருந்ததுன்னா, அப்ப நான் மொட்டைலா இருந்ததுன்னா அங்க வாட்டர் தேவையா, வாட்டர் தேவையில்லையா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல போலன் டியூப் தான் இருக்கும். போலன் டியூப் எப்படி வரும்? அப்பதான் அந்த ஏஜென்ட்ஸ், விண்ட், அனிமல்ஸ், அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி ஃபர்டிலைசேஷனுக்கு என்னன்னு பேரு? சைஃபனோகாமின்னு பேரு. சைஃபனோகாமி. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இதுக்கு? ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம். ஸோ 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ஒன்னொன்னுடைய கேரக்டரும் பாருங்க. மொனிரால செல் வால் எப்படி இருக்கு? நான் செல்லுலாரா இருக்கு. புரோட்டிஸ்டால பிரசன்ட் இன் சம், யூகேரியாட்ல செல் வால் வந்து ஸோ சிலதுல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல பிரசன்ட், இது வித்தவுட் செல்லுலோஸ், இது வித் செல்லுலோஸ், இங்க ஆப்சென்ட். அனிமாலியால செல் வால் ஆப்சென்ட். நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இதுல ஆப்சென்ட். புரோட்டிஸ்டால பிரசன்ட், புரோட்டிஸ்டால இருந்து அனிமாலியா வரைக்கும் பிரசன்ட். பாடி ஆர்கனைசேஷன் எடுத்துனீங்கன்னா செல்லுலார் இதெல்லாம் யூனிசெல்லுலார். இது வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட், இது யூனிசெல்லுலார் யூகேரியாட். இப்ப இது வந்து என்னது? மல்டிசெல்லுலர். இங்க மல்டிசெல்லுலரா இருக்கு. இது டிஷ்யூ ஆர்கனைசேஷன், டிஷ்யூ ஆர் ஆர்கன் சிஸ்டம் ஆகுது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா ஆட்டோட்ராபிக், கீமோசிந்தட்டிக்கும் இருக்கு, போட்டோசிந்தட்டிக்காவும் இருக்கு. ஆட்டோட்ராபிக் இது வந்து ஹெட்ரோட்ராபிக், இது ஆட்டோட்ராபிக். ஃபஞ்சை வந்து யூஸ்வலாவே நோ ஆட்டோட்ராபிக், ஒன்லி ஹெட்ரோட்ராபிக் தான் ஃபஞ்சைல. ஸோ ஹெட்ரோட்ராபிக் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸும் ஃபஞ்சையும் மட்டும்தான் ஹெட்ரோட்ராபிக், மற்றதெல்லாம் ஆட்டோட்ராபிக். 3 domain system அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். மொனிரா into 2 domain, leaving the remain eukaryotic kingdom in the 3rd domain, thereby 6 kingdom classification. So இப்போ 6 கிங்டம் ஆர்கிபாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம், அனிமாலியா அண்ட் பிளான்டேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 3rd டொமைன்ல இருக்கு. 3rd டொமைன்ல தான் அப்படி பார்க்கும்போது தான் 6 கிங்டம் கிளாசிபிகேஷனா வருது. ஸோ 3rd டொமைனா எது வந்தது? ஆர்கியா. ஸோ இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா 2 டொமைன் சிஸ்டம், பாக்டீரியாவும் யூகேரியாட்ஸ், இது ரெண்டும் தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது ஆர் யூ பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியாட். ஆர்கியான்னு வரும்போது தான் 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகேரியா. யூகேரியான்னு வரும்போது யூகேரியாட்ஸ், புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே
அனிமாலியா அப்படின்னு வந்தது. ஸோ ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் எழுதிக்கோங்க. ஆர்கியா இஸ் அண்டர் ஆர்கியா இட் இஸ் ஆர்கிபாக்டீரியா, அண்டர் மொனிரா, அண்டர் பாக்டீரியா இட் இஸ் மொனிரா, அண்டர் யூகேரியா இஸ் புரோட்டிஸ்டா, மைக்கோட்டா. எல்லாமே வந்து இதுல ஒன்னேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்ட் டொமைன்ல போட்டது ஆர்கிபாக்டீரியா, ஃபர்ஸ்ட் டொமைன்ல போட்டது என்னது பிளான்ட் அண்ட் அனிமல். அடுத்தது மொனிரா ஸ்டார்ட் ஆன விட்டு தான் செகண்ட் டொமைனே ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்ஸ் ஆர்கிபாக்டீரியா வந்த விட்டு தான் தேர்ட் டொமைனே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்னு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். The separation of living being into 5 kingdom. 5 kingdom வந்து based on which character? Complexity of cell structure, complexity of organism body, mode of obtaining nutrition, all of the above. இதனுடைய ஆன்சரை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது எந்த கேரக்டரை வச்சு 5th கிங்டம், தட் இஸ் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் விட்டாக்கர் பண்ணும்போது எந்த கேரக்டரை வச்சு அவர் வந்து டிவைட் பண்ணாரு அப்படின்றதுக்கு ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இதனுடைய இன்னும் கொஸ்டின்ஸை நம்ம இன்னொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணுவோம். டில் then, தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் சக்சஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். Support our channel, like, comment and subscribe. Thank you.